ரொம்ப ஈஸியா, கம்மியான நேரத்தில சூப்பரான ஒரு டிஃபன் செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பூரியா தான் இருக்கும். கோதுமை மாவுல பூரி சுட்டா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடா இருந்ததுன்னா, போட்ட உடனே நல்லா பஃப்ன்னு வந்துரும். இது மாரி சூப்பரான டிப்ஸோட இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பூரிக்கு மாவு பிசைய போறோம். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். நான் பூரினாலும் சரி, சப்பாத்தினாலும் சரி, முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவேன். நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுங்கிறது நமக்கே தெரிஞ்சு போயிடும். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றினோன்னா அது மாவு பிசைகிறப்ப 4 பேருக்கு தாராளமாக வரும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி லூஸாக பிசையாமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பூரி எண்ணெய் குடிக்காது, நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு, பூரிக்கு வந்து சின்ன உருண்டை தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஷேப் ஆக்கிக்கோங்க. நல்லா உருட்டிட்டோன்னா நம்ம தேய்க்கிறப்ப நல்லா ரவுண்டாக வரும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தேய்ச்சா ஷேப் கரெக்டாக வரும். பூரி மாவு பிசைகிறப்ப நம்ம ரவை, ஜீனி எதுவுமே சேர்க்கல. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பூரி 10 நிமிஷம் ஆனாலும் நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இந்த திக்னஸ் நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க. பூரிக்கு தேய்க்கிறப்ப கொஞ்சம் அதை விட திக்னஸ் ஜாஸ்தி இருந்தால் தான் பூரிக்கு கரெக்டாக இருக்கும். இதுலையே நம்ம இது மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் அப்பளம் பொரிக்கிற மாதிரி சுட்டு சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ஷேப் நல்லா கரெக்டாக ரவுண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மோல்டர் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. பூரி சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு வரும், எண்ணெயும் குடிக்காது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா 30-40 செகண்ட்லேயே கலர் மாறிடும். 2 சைடும் திருப்பி போட்டு ஓரங்கள்லாம் சுற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புஷ்ஷு புஷ்ஷுன்னு சூப்பரான கோதுமை பூரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் 5 நிமிஷத்தில் நம்ம சுட்டு எடுத்துடலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாம். எப்பயும் சுடுற மாதிரி சுடாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 4 சாப்பிட்ற இடத்துல 5 சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க.